important announcement to all the members of our church, Karnalaya, Udayanagar Tin Factory area. ஒரு மிக முக்கிய அறிவிப்பு நம்முடைய கருணாலயா திருச்சபைக்கும் இந்த பகுதியில் உள்ள மற்ற சபைகளுக்கும் ஏற்படுத்துகிற ஒரு முக்கிய அறிவிப்பு. Greetings in Lord Jesus' name. The implementation committee of our church, Karnalaya, met on Thursday, the 20th August 2020, under the leadership of our Bishop, Right Reverend Dr. P.K. Samuel, at 10:30 a.m. in the Dyson Committee Room regarding restructuring a portion of ground floor with pillars and construction of new church on first floor and mezzanine floor. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நம்முடைய திருச்சபையினுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டட பணியினுடைய இம்ப்ளிமெண்டேஷன் கமிட்டி பேராயர் ரைட் ரெவரண்ட் டாக்டர் P.K. சாமுவேல் அவர்களின் தலைமையிலே டைசன் கமிட்டி ரூமிலே வியாழக்கிழமை 20 ஆகஸ்ட் அன்று காலை 10:30 மணிக்கு கூடி நம்முடைய ஆலய கட்டிட பணியினுடைய கீழ்ப்பகுதியினுடைய ரீகன்ஸ்ட்ரக்ஷனும் மற்றும் முதல் மாடியிலே கட்ட இருக்கின்ற புதிய ஆலயத்தினுடைய கட்டிட பணி, மெசைன் ஃப்ளோருடைய கட்டிட பணியும் குறித்து பேசப்பட்டது, தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது. The decision taken are the following. எடுக்கப்பட்ட தீர்மானங்களாவன: First, announcement of availability of tender forms 23rd August 2020. டெண்டர் ஃபார்ம் கிடைக்கக்கூடியது பற்றி முதலாவது அறிவிப்பு 23ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2020. Second announcement 30th August. இரண்டாவது அறிவிப்பு 30ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம். Collecting tender forms from Dyson Secretary from Dyson office is 27th August to 3rd September 2020. இந்த டெண்டர் ஃபார்மை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடம் டைசன் ஆஃபீஸ். டைசனுடைய காரியதர்சி, பேராயத்தினுடைய காரியதர்சி திரு பால் தரிசேகர் ஐயர் அவர்களிடமிருந்து அலுவலகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். பெற்றுக்கொள்கின்ற நாட்கள் 27ஆம் தேதி ஆகஸ்ட் முதல் 3ஆம் தேதி செப்டம்பர் மாதம் மாலை 5 மணி வரை பெற்றுக்கொள்ளலாம். Last date to submit the completed tender forms on or before 8 September 5 p.m. பெற்றுக்கொண்ட டெண்டர் ஃபார்மை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டிய நாள் 8ஆம் தேதியோ அல்ல 8ஆம் தேதிக்கு முன்போ கொடுக்கலாம். பெற்றுக்கொள்கின்ற கடைசி நாள் 8ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 5 மணிக்கு. Opening of sealed tenders 9 September 10:30 a.m. பெற்றுக்கொண்ட சீல்டு டெண்டர் ஃபார்ம்ஸை திறந்து பார்க்கக்கூடிய நாள் 9ஆம் தேதி செப்டம்பர் மாதம் காலை 10:30 மணிக்கு. Compiling of tender forms by the architect is 10th, 11th and 12th September. பெற்றுக்கொண்ட டெண்டர் ஃபார்ம்ஸை கம்பைல் பண்ணக்கூடிய பணி ஆர்கிடெக்ட் திரு நிரந்தன் தாஸ் அவர்கள் மூலமாக செய்யப்படும். அது 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 12ஆம் தேதி செய்யப்படும். Selection and finalization of contractor 16 September 2020 by the implementation committee. கான்ட்ராக்டரை தெரிந்து கொள்ளக்கூடிய நாள் 16ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2020 இம்ப்ளிமெண்டேஷன் கமிட்டியின் மூலமாக தெரிவு செய்யப்படும். விண்ணப்பிக்கக்கூடிய கான்ட்ராக்டர்ஸ் அவர்கள் எலிஜிபிள் உள்ளவர்களாகவும் அவர்கள் கட்டிட பணியிலே ஆலயங்களை சுமார் 1 கோடியிலிருந்து 3 கோடி வரை கட்டின அனுபவம் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். And the contractors who will be applying for this tender form should be reputed contractors, qualified and eligible contractors who has the experience of constructing churches
to the tune of rupees 1 crore to rupees 3 crores. These are for your kind information. உங்களுக்கு அறிவிக்கப்படக்கூடிய முக்கியமான அறிவிப்புகள் இவைகளே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the good Lord bless all of you. Amen. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார்.